வணக்கம். வாங்க. இன்னைக்கு நாம ஒரு ரொம்பவே மர்மமான, அதே சமயம் ரொம்ப புனிதமான ஒரு இடத்த பத்தி பார்க்கலாம். நீங்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. எந்த ஒரு எரிபொருளுமே இல்லாம, அதாவது விறகோ, எண்ணெயோ எதுவுமே இல்லாம பல 100 வருஷமா ஒரு நெருப்பு அணையாம எரிஞ்சிட்டே இருக்குன்னா நம்புவீங்களா? அப்படி ஒரு இடத்தோட கதை தான் இது. சரி, முதல்ல இந்த கேள்வியிலிருந்து ஆரம்பிக்கலாம். ஒரு நெருப்பு எரியணும்னா அதுக்கு விறகு, எண்ணெய் இல்ல வேற ஏதாவது ஒரு எரிபொருள் தேவை, இல்லையா? ஆனா இது எதுவுமே இல்லாம ஒரு நெருப்பால எப்பவுமே எரிஞ்சிட்டே இருக்க முடியுமா? கேக்குறதுக்கே ரொம்ப ஆச்சரியமா இருக்குல்ல. ஆனா உண்மை என்னன்னா, நம்ம இந்தியாவோட இமயமலை பகுதியில 1 இல்ல 2 இல்ல மொத்தம் 9 தீச்சுடர்கள் இந்த மாதிரி எரிஞ்சிட்டே இருக்கு. இதுல ரொம்பவே ஃபேமஸ் ஆனது ஜுவாலாமுகி கோயில். அங்க இந்த இயற்கையா எரியற சுடர்களை தான் மக்கள் தெய்வமாவே கும்பிடுறாங்க. சரி, இந்த கோயிலை இவ்வளவு ஸ்பெஷலா மாத்துறது என்னன்னு தெரியுமா? அது அங்க இருக்கிற வழிபாட்டு முறை தான். இங்க நீங்க வேற எந்த கோயிலையும் பார்க்குற மாதிரி சிலைகளை பார்க்க முடியாது. கருவறைக்குள்ள போனீங்கன்னா, அங்க தானா எரிஞ்சிட்டு இருக்க அணையா ஜோதிகள் மட்டும்தான் இருக்கும். ஆமா. இங்க வர்ற மக்கள் பாறைகளுக்கு நடுவுல இருந்துதான வர்ற அந்த இயற்கை சுடர்கள தான் நேரடியா கும்பிடுறாங்க. அதாவது இந்த நெருப்ப உருவமே இல்லாத ஒரு தெய்வீக சக்தியோட வெளிப்பாடா பார்க்கறாங்க. அப்போ இந்த அணையாத ஜோதிக்கு பின்னாடி என்னதான் கதை இருக்கு? வாங்க பார்க்கலாம். இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய புராண கதையே இருக்கு. அதுதான் சக்தி பீடங்கள் உருவான கதை. இந்த கதை ரொம்பவே பவர்ஃபுல்லானது. சதிதேவி இறந்ததும் சிவபெருமான் துக்கம் தாங்க முடியாம அவங்களோட உடலை சுமந்துகிட்டு பிரபஞ்சம் முழுக்க அலையறாரு. அப்போ பிரபஞ்சத்தோட சமநிலையை காப்பாத்த விஷ்ணு பகவான் தன்னோட சக்கரத்தை வச்சு சதிதேவியோட உடலை பல துண்டுகளா ஆக்கிடுறாரு. அந்த உடல் பாகங்கள் பூமியில எங்கெல்லாம் விழுந்ததோ அந்த இடங்கள் எல்லாமே இன்னைக்கு நாம சக்தி பீடங்கள்னு சொல்ற புனிதமான இடங்களா மாறிடுச்சு. அதாவது ஒவ்வொரு சக்தி பீடமும் சதிதேவியோட ஒரு உடல் பாகத்தோட சம்பந்தப்பட்டது. அப்படி பார்க்கும்போது இந்த ஜுவாலாமுக்கியில தேவியோட நாக்கு விழுந்துதான் நம்பப்படுது. அதனாலதான் இங்க எரியற இந்த சுடர்களை சும்மா நெருப்பா பார்க்காம சதிதேவியோட உயிருள்ள நாக்காவே மக்கள் பார்க்கறாங்க. சரி, புராண கதையிலிருந்து இப்போ நம்ம நிஜ வரலாற்றுக்கு வருவோம். ஏன்னா ஒரு மிகப்பெரிய பேரரசரே இந்த நெருப்போட சக்தியை சோதிச்சு பார்க்க முயற்சி பண்ணிருக்காரு. அது ஒரு செம்ம இன்ட்ரெஸ்டிங்கான சம்பவம். முகலாய பேரரசர் அக்பருக்கு இந்த அணையாத நெருப்ப பத்தி கேள்விப்பட்டதும் அவருக்கு ஒரு சந்தேகம். இதெல்லாம் உண்மையா அப்படின்னு சோதிக்க நினைச்சாரு. உடனே ஒரு பெரிய கால்வாயே இந்த நெருப்பு மேல திருப்பி விட்டாரு. ஆனா என்ன ஆச்சரியம், அந்த நெருப்பு அணையவே இல்ல. உடனே தன்னோட தப்ப உணர்ந்த அக்பர் ஒரு தங்க குடைய காணிக்கையா கொடுத்தாராம். ஆனா தேவி அதை ஏத்துக்கல. அந்த தங்கம் என்னன்னே தெரியாத ஒரு உலோகமா மாறிடுச்சுன்னு சொல்லுவாங்க. மனுஷனோட அதிகாரத்தை விட தெய்வீக சக்தி எவ்வளவு பெருசுன்னு காட்டுற மாதிரி இந்த சம்பவம் அமைஞ்சிருக்கு. ஓகே, நாம புராண கதை பார்த்துட்டோம், வரலாற்று சம்பவத்தையும் பார்த்துட்டோம். இதுக்கெல்லாம் தாண்டி இந்த அணையா ஜோதிக்கு சயின்ஸ் என்ன சொல்லுது? இதுக்கு பின்னாடி ஒரு அறிவியல் காரணமும் இருக்கு. வாங்க அதையும் தெரிஞ்சுக்கலாம். இங்க தான் விஷயமே ரொம்ப சுவாரஸ்யமா மாறுது. அதாவது ஒரே விஷயத்துக்கு 2 விதமான விளக்கங்கள். ஒரு பக்கம் இது சாக்ஷாத் சதீதேவியோட உயிருள்ள நாக்குங்கிற அசைக்க முடியாத பக்தி. இன்னொரு பக்கம் இது சிவாலிக் மலைத்தொடர்ல இருக்கிற ஒரு புவி பிளவுல இருந்து வர்ற இயற்கை எரிவாயுங்கிற அறிவியல் உண்மை. ரெண்டுமே ஒரே இடத்துல. அதாவது ஜியாலஜி படி பார்த்தோம்னா இந்த கோயில் அமைஞ்சிருக்கிற இடத்துக்கு கீழே ஒரு பெரிய புவித்தட்டு பிளவு இருக்கு. அந்த பாறை பிளவுகள் வழியா பூமிக்கு அடியிலிருந்து நேச்சுரல் கேஸ், அதாவது இயற்கை எரிவாயு தொடர்ந்து லீக் ஆகிக்கிட்டே இருக்கு. அந்த கேஸ் வெளியே வந்து காத்தோட கலக்கும் போது தானாவே பத்திக்குது. இதுதான் இந்த அணையா ஜோதிக்கு பின்னாடி இருக்கிற அறிவியல் காரணம். சரி, வாங்க இப்போ நாம மனசால அந்த கோயிலுக்குள்ள ஒரு விசிட் போயிட்டு வருவோம். அங்க உள்ள போனதும் எப்படி இருக்கும், வழிபாடுகள்லாம் எப்படி நடக்குதுன்னு பார்க்கலாம். நீங்க கோயிலோட கருவறைக்குள்ள போனீங்கன்னா அங்க தரையில வெள்ளித்தகடுகள் பதிச்சிருப்பாங்க. அதுல இருக்கிற சில திறப்புகள் வழியா நீலமும் ஆரஞ்சும் கலந்த நிறத்துல அந்த ஜோதிகள் எரிஞ்சிட்டே இருக்கும். ரொம்ப பிரம்மாண்டமான சிலைகள், அலங்காரங்கள்னு எதுவுமே இருக்காது. ஏன்னா அந்த இயற்கை அற்புதத்துக்கு தான் அங்க முதல் மரியாதை. ஒருவேளை நீங்க இந்த கோயிலுக்கு போகணும்னு பிளான் பண்ணீங்கன்னா சில விஷயங்களை தெரிஞ்சுக்கோங்க. இந்த கோயில் இமாச்சல் பிரதேசம் காங்க்ரா மாவட்டத்துல இருக்கு. மார்ச்ல இருந்து ஜூன் மாசம் வரைக்கும் போறதுக்கு நல்ல டைம். ரொம்ப முக்கியமான விஷயம், கருவறைக்குள்ள போட்டோ எடுக்க பில்குல் அனுமதி கிடையாது. இதுவரைக்கும் நம்ம புராணம், வரலாறு, அறிவியல்னு 3 அலகலகு கோணத்துல இந்த இடத்த பார்த்தோம். இப்போ இது எல்லாமே எப்படி ஒரே இடத்துல ஒன்னா சேருதுங்கிறத பத்தி பார்ப்போம். ஜுவாலாமுகி கோயிலோட உண்மையான அழகே இதுதான். இது வெறும் ஒரு கோயில் மட்டும் இல்ல. இது புவியியல், புராணம், வரலாறு, அப்புறம் மக்கள் நம்பிக்கை, இது 4ம் ஒன்னா சங்கமிக்கிற ஒரு ரொம்ப ரொம்ப அபூர்வமான இடம். அப்போ ஜுவாலாமுகியோட உண்மையான சக்தி அந்த நெருப்புல மட்டும் இல்ல, அது ஒரு இயற்கை அதிசயம். பல 100 வருஷமா தொடர்ற மனுஷங்களோட அசைக்க முடியாத பக்தி, இது ரெண்டும் சந்திக்கிற புள்ளில தான் இருக்கு. இங்க சயின்ஸும் சரி, ஆன்மீகமும் சரி, ஒன்னோட ஒன்னு சண்டை போடாம கை கோர்த்து போகுது. கடைசியா இந்த ஒரு கேள்வியோட இந்த பகுதியை நாம முடிச்சுக்கலாம்.
ஒரு அறிவியல் அற்புதம் மக்களோட நம்பிக்கைக்குரிய ஒரு பொருளா மாறும்போது அங்க என்ன நடக்குது? இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு யோசிச்சு பாருங்க. நன்றி.